மிதுனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் தான் பெண்ணாக இருந்தாலும் தான் இவங்க வந்து பாய் ஃப்ரெண்ட் இவங்க அதிகமாக வச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு 7க்கு அதிபதி புதன், 7க்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால இந்த புதனும் குருவும் பகைவர்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து எப்போவுமே பெரும்பாலும் ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா இந்த ராசி நேயர்களுக்கு இல்வாழ்க்கை சரியாக அமையாமல் போயிடும். அதெல்லாம் பார்த்துருங்க, எச்சரிக்கையாருங்க. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வணங்கொண்டதையும் பெருமாள் வணங்கிப்பாங்க. தட்சிணாமூர்த்தி வணங்கிட்டு வந்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 10க்கு அதிபதி வந்து குரு. பெரும்பாலும் இவங்க பார்க்குற தொழில் வந்து ஒரு சூப்பர்வைசர், கமாண்டிங் பவர் தான் முக்கியம் பார்ப்பாங்க. ஸோ 22 வயசு வரைக்கும் ராகுதசம் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி கஷ்ட காலங்களில் இவங்க வந்து என்ன பண்ணுன்னா, இவங்களுக்கு 18 to 22 வயசு வரைக்கும் ராகுதசனா ஒரு 19 வயசு to 22 கொஞ்சம் மோசமான பீரியட் ஆகும். இந்த காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகக்கூடாது, யார்ட்டையும் பணம் நம்பி கொடுக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். பாய் ஃப்ரெண்டு கேட் ஃப்ரெண்டு எதுவுமே வைக்கக்கூடாது. 74 + 7 81 வயசு வரைக்கும் கேதசம் வச்சுக்கிட்டோம்னா அந்த கேதசம் முடியும் போது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் மரண நேரத்தில் வாய்ப்பு உண்டு. அதுக்கு முன்னால் முடியுமா பின்னால் முடியுமாங்கிறத நம்ம ஜாதகத்தை தான் சொல்லணும். ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் மிருகசீரிட நட்சத்திரம் என்ன பலன் கொடுக்கும், அந்த ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆவார். அவன் மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தா அவங்க வந்து ரிசர்வ் ராசியில் பிறந்தவங்கன்னு அர்த்தம். மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தா அவங்க மிதுன ராசியில் பிறந்தவர்கள்னு அர்த்தம். ஸோ இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க 2 ராசி வருது. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தவர்கள் என்பதை உங்கள் ஜோசியரை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. மிருகசீரம் 1, 2 பாதத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு ராசி ரிஷபம் வரும். மிருகசீரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசி மிதுனம் வரும். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மிருகசீரிடம் ரிஷப ராசி பற்றி நம்ம பேசுவோம். ஸோ மிருகசீரிட ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன், மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய். ஸோ சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் ஏற்படுது. இந்த காம்பினேஷன் ஏற்படுறதுனால இவங்க நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அந்த மாதிரி செயல்படுவாங்க. இவங்க நல்லா நேர்மையாக தான் இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. இறக்க குணம், தர்ம சுந்தரம் உண்டு. நல்ல உதவி செய்வாங்க. ஆனால் அவங்க உதவி மதிக்கிட்டால் அவங்களுக்கு கோவம் வந்துடும். உடனே திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் இவங்களுடைய குணம். ஸோ நல்ல நற்பண்பு உண்டு இவங்ககிட்ட. இந்த நற்பண்பு வந்து அவங்க சரியாக மதிக்கலிட்டால் இவங்களுக்கு கோபம் வரும். அந்த மாதிரி இவங்க செயல்படுவாங்க. ஆனால் இவங்களுக்கும் அழகு ஆடம்பரத்தை விரும்புவாங்க. அழகான தொழில் பண்ணால் ஒரு இடத்துல வேலை பார்த்தா அவங்க இடத்துல டீசெண்டாக இருக்கணும். அந்த மாதிரி தான் விரும்புவாங்க. இவங்ககிட்ட வந்து நற்குணம் கெட்ட குணம் ரெண்டுமே கலந்துருக்கும். ஆனால் தீய குணத்தை விட நற்குணம் தான் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா அதிபதி ரிஷபராசி அதிபதி தான் பலன், ரிஷபராசி தான் பலன் பவர் அதிகமாக இருக்கும். அதில் பாதி பவர் தான் நட்சத்திரத்துக்கு உண்டு. ஸோ ரிஷபராசி மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க வந்து பெரும்பாலும் நற்குணம் நிறைஞ்சவங்க தான். சில சமயங்களில் சின்ன சின்ன முத்தனம் பண்ணுவாங்க. இடையிலே கொஞ்சம் கோபம், ஆத்திரம் வரும். யாராவது இவங்க செஞ்சதை மதிக்கலாம் இவங்களுக்கு கோபம் வரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து பெரும்பாலும் கலைஞானம் உள்ளவர்கள். கலைகள் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அழகு ஆடம்பரத்தை விரும்புவாங்க. ரொம்ப சுத்தமாகவும் இருப்பாங்க. சொகுசாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இவங்ககிட்ட உண்டு. கலைகளில் ரொம்ப ஆர்வம் உண்டு இவங்களுக்கு. சங்கீதம், நாட்டியம், நடிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு ஆர்வம் உண்டு. அப்படிப்பட்ட தொழில் செய்ய கூட எங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அது அந்த மாதிரி ஃபேமிலியில் பிறந்தால் அவங்களுக்கு அந்த யோகம் உண்டாகும். சாதாரண ஃபேமிலியில் பிறந்ததுன்னா ஒரு பேங்க் வேலை அந்த மாதிரி பார்க்க யோகம் உண்டு எங்களுக்கு. பேங்கில் போய் வேலை பார்க்குறது, ஏதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு வங்கிகளில் அல்ல ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படி கூட வேலை பார்க்க இவங்களுக்கு யோகம் உண்டு. இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி புதன். இவங்க வந்து குடும்ப வழக்குன்னு வரும்போது ரொம்ப கணக்கு போட்டால் செலவு பண்ணுவாங்க. கரெக்டாக கணக்கு போட்டு எவ்வளோ செலவாகுது அப்படி பட்ஜெட்டு போட்டு தான் இவங்க செலவு பண்ணுவாங்க. அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ் வராது. கடன் தொலைகள் இவங்களுக்கு பெரும்பாலும் வராது. கடன் தொலை வராத அளவுக்கு பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா பட்ஜெட்டு போட்டு இவங்க செலவு பண்ணுவாங்க. கணக்கு எழுதி வச்சுடுவாங்க. எழுதி வச்சா இவங்க செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் இவங்களுக்கு. 3க்கு அதிபதி சந்திரன். 3க்கு சந்திரனாக இருக்கனால சந்திரன் வந்து சுக்கிரனுக்கு பகை தான். ஆனால் செவ்வாய்க்கு நண்பர். அப்படிங்கும்போது ஃப்ரெண்ட்ஸுகள் மேலே நல்லா பாசமாக தான் இருப்பாங்க. ஃப்ரெண்டு இவங்களுக்கு நிறையா உண்டு. சில சமயங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளில் கொஞ்சம் சண்டை வரும். சண்டை தான் இப்போ கூடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி நார்மலாக போயிட்டுருக்கோம். சகோதர பாசமும் இவங்களுக்கு உண்டு. ஆனால் இடையிடையே சண்டை வரும். ஸோ சகோதர பாசம், ஃப்ரெண்ட்ஸ் பாசம் சுமாராக இருக்குன்னு அர்த்தம். இவங்களுக்கு 4க்கு அதிபதி சூரியனாக இருக்குது. 4க்கு சூரியன் வந்து நட்சத்திர கால அதிபன் செவ்வாய்க்கு நண்பரும். அதாவது சுக்கிரனுக்கு பகை. அப்படிங்கிறது தாய் பாசம், தந்தை பாசம்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அவங்கள்ட்ட. அவங்க செய்ய கடமையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் செய்வாங்க, சில சமயம் ஏமாத்தம் செய்வாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இவங்களுக்கு 5க்கு புதன். அது வந்து சுக்கிரனுக்கு நண்பன். அதனால் பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்வாங்க, அவங்களுக்கு நல்லா படிக்க வைக்கிறது, முன்னேற்றம் வைக்கிறது எல்லாமே அவங்க நல்லபடியாக செய்வாங்க. ஸோ பிள்ளை பாசம் நல்லா அழகாக இருக்கும், நல்ல முன்னேற்றமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்லா ஹை ரேஞ்சில் படிக்க வைப்பாங்க.
பொதுவாக மெடிக்கல் கூட படிக்க வைப்பாங்க. குழந்தைகளை மெடிக்கலில் படிக்க வைக்கணும்னா இவங்களுக்கு ஆசையாக இருக்கும். அந்த லைனில் படிக்க விட்டு ஒரு பெரிய டாக்டராக ஆக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு படிக்க வைப்பாங்க. இவங்களுக்கு 6 கைவே சுக்கிரன் தன்னுடைய ஆசை நிறைவேற்றத்துக்கு கடுமையாக போராடுவாங்க. அதுக்கு எதிர்த்தாச்சுன்னா பயங்கர கோவப்படக்கூடிய குணம் கிட்ட உண்டு. 7 கைவே செவ்வாய் கணவன் மனைவி பாசம் நல்லதாக தான் இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் அல்லது மனைவி வந்து கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பாங்க. கோபக்கார புருஷன் அல்லது மனைவி கிடைக்க உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு உண்டு உங்களுக்கு. அதனால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவு வந்துட்டுருக்கும். டக்குன்னு ஏன்னா இவங்க ஆடம்பரம் செலவு பண்ணதுனால புருஷனுக்கு கொஞ்சம் கோபம் வரும். அதனால் 2 பேருக்குள்ள கருத்து ஏற்பாடு வரும், சண்டை வரும், அப்புறம் சரியாயிடும். அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இவங்களுக்கு 8 கைபதி குருவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நோய் தொல்லைகள் கொஞ்சம் இடையிலே கொடுத்துருக்கும். வயிற்று சம்பந்த ட்ரபிள் ஏற்படும். 9, 10க்குரிய சனி வந்து கொஞ்சம் ஏழைகள்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே ஏழைகள் உதவி செய்கிறது அந்த மாதிரி யோகம் எங்களுக்கு உண்டு. மேலும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அம்சம் எங்களுக்கு உண்டு. செலவு வந்து வீண் செலவு பண்ணுறாங்க, ஆடம்பரம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க. அதனால் இவங்கள லைஃப் பாதிக்கப்படாது. அடுத்து வந்து மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு வந்து மிதுன் ராசி வரும். அப்போ மிதுன் ராசி மிருகசீரிட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து காம்பினேஷன் வந்து புதன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரக காம்பினேஷன் ஏற்படும். அப்படிங்கும்போது இந்த மிதுன் ராசியில் பிறந்தவங்க வந்து நல்ல மூளை வந்து அதிகமாக இருக்கும். அது மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை பார்க்குறதுல யாருமே கொஞ்சம் தொழில் பண்ண இடத்துலலாம் நைஸாக பேசி காரியம் சாய்ச்சிடுவாங்க. பேச்சு திறமைன்னா அது மிதுன் ராசி உள்ளவங்களுக்கு இயற்கையில் பிறந்தது. ஆட்டோமேட்டிக்காக பேச வரும். ஆனால் படிப்பு மிதுன் ராசி வந்து நல்லா படிப்பில் கெட்டிக்காரங்க இருப்பாங்க. படிப்பிலேயே ஆர்வமாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக படிப்பு வரும். கலைத்துறையில் பிறந்தவங்களுக்கு நாட்டியத்தில் சிறப்பாக இருப்பாங்க. நடிப்பில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதான் நடிப்பு துறையில் அவங்க முன்னுக்கு வர அவங்களுக்கு யோகம் உண்டு. மிதுன் ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி சந்திரன். குடும்பம்னு வரும்போது ஒரு நார்மலாக பண்ணுவாங்க. இடையிடையே கொஞ்சம் கோளாறு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நல்லபடியாக போயிடும். குடும்ப வாழ்க்கை நார்மலாக போயிட்டுருக்கும். மிதுன் ராசியில் பிறந்த ஆணாந்தாஞ்சி தான் பெண்ணாந்தாஞ்சி தான். இவங்க வந்து பாய் ஃப்ரெண்ட் இவங்க அதிகமாக வச்சுட்ருப்பாங்க. அதனால இயல்பாழ்க்கையில் கொஞ்சம் போராட்டங்கள் வர வாய்ப்பு உண்டு. 4ஆம் அதிபதி புதன். படிப்புனா இவங்களுக்கு உயிர். மிதுன் ராசி மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க படிப்பில் ரொம்ப உயிராக இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ படித்தாலும் அவங்க தாங்க தனியாது அந்த மாதிரி படிப்பாங்க. அப்போ ஹை டிகிரி ரொம்ப வாங்கிடுவாங்க. டாக்டர், எம்பிபிஎஸ், அதுக்கு மேலே எம்டி இந்த மாதிரிலாம் படிக்க அவங்களுக்கு யோகம் உண்டு. இவங்களுக்கு 5 கைவே சுக்கிரன் பிள்ளைகள் மேலும் பாசமாக தான் இருப்பாங்க. பிள்ளை பாசம் வந்து நல்ல ஆடம்பரமாக வளர்த்து விடுவாங்க. சொகுசாக அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளே ரொம்ப லக்ஸரிஸாக இருக்கும், அழகாக இருக்கும். அழகான பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்து அது லக்ஸரிஸ் ஆடம்பரம் வளர்க்க தான் விரும்பும். அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் உங்களுக்கு உண்டு. 6 கைவே செவ்வாயாக இருக்கிறதுனால அடிக்கடி சத்துரு தொல்லைகள் வந்துகிட்டே இருக்கும். இவங்க மேலே பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை, இப்படி சில பிரச்சனை வரும். கூட பிறந்த சகோதரங்களோட மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பகையாக மாறிடுவாங்க. ஸோ எதிரி தொல்லை கொண்டா அது வீட்டிலேருந்தே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்நிய மனுஷர்களாலும் தொல்லை வரும். கூட பிறந்த சகோதரர்களாலும் தொல்லைகள் வரும். அவங்களே சத்துராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு 7 கைபதி புதன், 7 கைபதி குருவாக இருக்கிறதுனால இந்த புதனும் குருவும் பகைவர்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து எப்போவுமே பெரும்பாலும் கணவன் மனைவி வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்காது. ஒரே போராட்டமாக தான், கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும். போராட்டமாக போயிட்டுருக்கோம். ஆர்கியூமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு விட்டு கொடுத்து போனால் நல்லது. இந்த மாதிரி ராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய குணம் உண்டு இவங்ககிட்ட. ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. ஆர்கியூமெண்ட் பண்ணால் இந்த எதிர் மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ பிடிக்காது. அதனால் ஆர்கியூமெண்ட்டை குறைச்சிடுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். எல்லாம் சண்டை சச்சரவுலேயே போகும். பிரிவினை கூட சில ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா இந்த ராசி நேயர்களுக்கு இல்வாழ்க்கை சரியாக அமையாமல் போயிடும். அதெல்லாம் பார்த்துடுங்க, எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வணங்கொண்டதையும் பெருமாளை வணங்கிப்பாங்க. தட்சிணாமூர்த்தி வணங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தோஷம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து 8 கைபதி சனி. தர்மசுந்தரம் உண்டு. ஏழைகளுக்கு கொஞ்சம் உதவி செய்வாங்க. ஆனால் அந்த ஏழைகள் வந்து இவங்க மேலே விசுவாசமாக இருக்க மாட்டாங்க, துரோகம் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஆத்திரமாக வரும், திட்டுவாங்க. இந்த மாதிரி குணம் உண்டாகும். மிதுன் ராசிக்கு 10க்கு அதிபதி வந்து குரு. பெரும்பாலும் இவங்க பார்க்க தொழில் வந்து ஒரு சூப்பர்வைசர், கமாண்டிங் பவர் உள்ளதான் உத்தியம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி உத்தியம் பார்க்கக்கூடிய யோக அம்சம் உண்டு. இவங்களுக்கு 11க்கு அதிபதி செவ்வாய் இருக்குது. அதனால் ஒரு நல்ல வேலையில் அமர்க்கக்கூடிய உண்டு. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி வரதான் யோகம் உண்டு இவங்களுக்கு. 12 கைபதி செலவு சுக்கிரன்லாம் இருக்குது. ஆடம்பரமான வாழ்க்கையை தான் இவங்க விரும்புவாங்க. ஆடம்பரமான செலவு பண்ணுறது செலவு பண்ணுவாங்க. வீண் செலவு கிடையாது. நல்ல ஆடம்பரமான பொருள் வாங்கி செலவு பண்ணுவாங்க. நல்ல வீடு வாங்கினா கூட அதில் லக்ஸரியஸாக தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செலவு பண்ண இவங்களுக்கு யோகம் உண்டு. பெரும்பாலும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அதிபதி வந்து செவ்வாயினுடைய கால பீரியட் வந்து அவங்க 7 வருஷம். ஸோ இவங்க 7 வருஷம் செவ்வாய் திசையில் பிறந்திருக்கான்னு அர்த்தம் பார்ப்போம். பொதுவாக செவ்வாய் திசையில் பிறந்தவங்க வந்து எந்த 2 ராசியில் எதாக இருந்தாலும் தான் ஒரு
5 இல்ல 6 வருஷம் வரைக்கும் செவ்வாய் தசை நடத்த வாய்ப்புண்டு. அல்லது 3, 4 வருஷம் அப்படி இருக்க வாய்ப்புண்டு. ஸோ இந்த குழந்தை பிறந்து ஒரு உத்தேசம் ஒரு 4 வயசுன்னு போட்டுக்கணுமே, 4 வருஷம் வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும். அந்த செவ்வாய் தசை உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். செவ்வாய் தசை நடக்கும்போது குழந்தைக்கும் நல்லபடியாக இருக்கும், குழந்தையோட அப்பா அம்மாவுக்கும் ஓரளவு நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கும். வருமானம் வரும், செலவு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு வந்து ராகு தசை வரும். 4 வயசு முடிஞ்ச உடனே ராகு தசை 18 வருஷம், தட் மீன்ஸ் 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடத்திட்டு இருக்கோம். அந்த ராகு தசையில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 10-12 வருஷம் வரைக்கும் நல்லபடியாக இருக்கும். ஸோ இவனுக்கு டீனேஜ் வரைக்கும் ஓரளவு நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் இந்த குழந்தை. அது பிறகு செட்டப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டீனேஜ்லேருந்து இந்த குழந்தை வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும், சொன்ன வச்சு கேட்காது, அடிக்கடி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் டீனேஜ்லேருந்து. அது பிறகு காலேஜ் படிப்புலாம் கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும், கொஞ்சம் அரியர்ஸ்லாம் உள்ள வாய்ப்பு உண்டு. அரியர்ஸ் வந்து அப்புறம் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணோம். ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா ஃபெயிலாக கூட டிகிரியே முடிக்க முடியாமல் போனால் கூட போயிடும். அந்த மாதிரி நடக்க வாய்ப்புண்டு. ஸோ 22 வயசு வரைக்கும் ராகு தசை முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி கஷ்ட காலங்களில் இவங்க வந்து என்ன பண்ணணும்னா பெருமாளை வணங்கிட்டு வரணும். பெருமாள், அடுத்து சனீஸ்வரன், மகாலட்சுமி, இந்த 3 சாமி வணங்கிட்டு வந்தோம்னா இந்த தோஷங்கள்லாம் கொஞ்சம் நிவர்த்தியாகி அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணது வாய்ப்புண்டு. இவங்களுக்கு 18 to 22 வயசு வரைக்கும் ராகு தசைனா ஒரு 19 வயசு to 22 கொஞ்சம் மோசமான பீரியட் ஆகும். இந்த காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகக்கூடாது, யார்ட்டையும் பணம் நம்பி கொடுக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணி எதுவுமே வைக்கக்கூடாது. வச்சா சிக்கலில் போய் மாட்டி விட்டுரும். அப்புறம் சிக்கலில் மீண்டு வர ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 22 வயசு முடிஞ்ச பிறகு குருதசை 16 வருஷம் நடக்கும். அது நல்லபடியாக இருக்கும். அதில் ஒரு வருஷம் நல்லபடியாக இருக்காது. குருதசை 1 வருஷம் வந்து கழித்து தான் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த குருதசை வந்து 1 வருஷம் முடிஞ்ச பிறகு படிப்படியாக இவங்க கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். அந்த குருதசையில் புதன் புத்தி வரைக்கும், அதாவது ஒரு 7 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் தொலையாக தான் இருக்கும் குருதசை வந்தால் கூட. அதாவது பிரச்சனை வர்றது சமாளிக்க தான் போயிட்டுருக்கோம். ராகு தசை கொடுத்த கஷ்டங்களெல்லாம் அந்த முறியடிச்சு வர்றதுக்கு குருதசையில் புதன் புத்தி வரணும். அதான் 7 வருஷம் வரணும். 7 வருஷம் முடிஞ்சுன்னா அந்த கஷ்டங்கள்லாம் விளைகிறோம். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். 22 + 7 29 வயசுலேருந்து இவங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும். ஸோ 29 வயசுக்கு பிறகு இவங்க பணக்கார வீட்டில் பிறந்தனா இவங்க ஒரு பெரிய தொழிலதிபராக வர வாய்ப்புண்டு. சினிமா துறையில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஸ்டாரு, நல்ல ஒரு பெரிய நடிப்பு துறையில் அல்லது சங்கீத துறையில் ஒரு நல்ல ஃபேமஸ் ஆகுது வாய்ப்புண்டு. அரசியல்வாதி குடும்பத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதவியெல்லாம் கிடைக்க யோகம் உண்டு. அப்போ குருதசை புதன் புத்தி வந்த பிறகு இவங்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும். அது பிறகு 22 + 16 38 வயசு வரைக்கும் சூப்பராக இருக்கும். அது பிறகு சனி தசை ஆரம்பிச்சிடும். சனிங்கிறது 19 வருஷம் நடத்தும். அதில் 10 வருஷம் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்கும். சனி தசை வந்தால் கூட உடனே தீமை செய்யாது. 10 வருஷம் அந்த குருதசை ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ 48 வயசு வரைக்கும் உங்கள் லைஃப் நல்லபடியாக போயிடும். இதில் நல்ல தொழிலில் முன்னேற்றம், மன நிம்மதி, உடம்பு ஆரோக்கியம், எடுத்தெல்லாம் வெற்றி, பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கணும், பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் ஒழுங்காக செஞ்சிடலாம், எல்லாமே நல்ல சிறப்பாக நடந்துகிட்ருக்கோம். அடுத்து வந்து வீடு வாகன வசதி எல்லாமே ஏற்படும், கடன் தொல்லைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஸோ 48 வயசு வரைக்கும் சூப்பரான பீரியட் தான். அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். 57 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கும். அந்த பீரியடில் வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கும். ஏதாவது சிக்கலவே மாட்டிக்கிடுவாங்க. ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனை தொழிலில் இறங்கி இந்த சமயத்தில் தான் சினிமா தொழிலில் இருக்கவங்க வந்து படம்லாம் எடுக்கக்கூடாது. படம் எடுத்தால் நீங்கள் இப்போ இது வரைக்கும் உழைச்ச படம் நாசமாக போயிடும். கேர்ஃபுல்லாக இருங்க. 48 to 57 மோசமான பீரியட். இந்த பீரியடில் சினிமா லைனில் இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண்ணிங்கன்னா பணம்லாம் போயிடும். அதனால் பிஸ்னஸ் பண்ணதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி வாங்கினா கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அரசியல்வாதி கூட ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். பேச்செல்லாம் அளந்து பேசுங்க. இல்லை தேவையில்லாத பேச்சுக்கு வீண் பழி வந்து பிறகு உள்ளே போகக்கூடிய நிலை உண்டாயிரும். அது 57 வயசு வரைக்கும் அப்படி இருக்குது. அது பிறகு வந்து புதன் தசை வரும். இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த கஷ்டம் மீண்டு வர்றதுக்கு நீங்கள் பெருமாள் வணங்கிட்டு வாங்க. பெருமாள், சனீஸ்வரன் வணங்கிட்டு வரலாம், அதாவது மகாலட்சுமி, இந்த 3 சாமி வணங்கிட்டு அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. பெருமாள் கோயில், சனீஸ்வரன் கோயில், அது மாதிரி அஷ்டலட்சுமி கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். அப்போ 57 வயசு முடிஞ்ச பிறகு உங்களுக்கு புதன் தசை ஆரம்பிச்சிடும். பிறகு 17 வருஷம் உங்களுக்கு நல்ல பீரியடு. அதில் 2 வருஷம் அவ்வளோ சுமாராக தான் இருக்கும், சரியாக பலன் கொடுக்காது. அதுக்கு பிறகு 5 வருஷம் சூப்பராக இருக்கும். ஸோ இது இந்த கடைசி காலம் வரும்போது என்ன பண்ணணும்னா அது பிள்ளைகளுக்கு தான் யோகத்தை கொடுக்கும். அந்த டைமில் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உயர்வான பதவிகள் கிடைக்கும். அதுகளுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிடும். ஸோ பிள்ளைகள் சப்போர்ட் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். உங்களுக்கு தொழில் இருக்கோ இல்லையோ நல்லா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. அப்போ இந்த நிம்மதியான யோகம் வந்து உங்களுக்கு 57 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த பீரியட் சூப்பரான பீரியட். அதில் நீங்கள் எல்லாமே சாதிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு வந்து கேதசை வரும். கேதுங்கிறது 7 வருஷம் நடக்கும். அப்போ 74 + 7 81 வயசு வரைக்கும் கேதசைன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த கேதசை முடியும் போது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் மரணம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதுக்கு முன்னால் முடியுமா பின்னால் முடியுமாங்கிறத நம்ம ஜாதகத்தை தான் சொல்லணும். இருந்தாலும் இது ஒரு உத்தேசமாக அந்த 80-81 வயசு உங்களுக்கு ஆயுசு சொல்லுன்னு சொல்லலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.